ஏய் யார் நீ? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நான் வணக்கண்ணா. நான் O2 கம்பெனிலேருந்து வரேன். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜனை எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்கள் கம்பெனியோட ஐடியா. ஒரு மண்ணும் தேவையில்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அண்ணே, ஒரே ஒரு தடவை என் ப்ராடக்ட் சாம்பிள் பாருங்கண்ணே. நீங்கள் செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. அண்ணே நல்லா இருக்குண்ணே, ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கண்ணே. ஏய் போடான்றேன். அண்ணே நல்லா இருக்குண்ணே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேய் என்னன்னு தான் பார்க்கலாம்டா. அரா ஜேபி 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 எந்திரிங்க எந்திரிங்க. தம்பி, நீ எதுக்கு இங்க வந்த? அந்த கிளப்ப டைம்ல வெளில போங்க, சீக்கிரம் சீக்கிரம். பவித்ராமா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இந்த கேஸ்ல இருந்து நீ ரிலீஸ் ஆயிடுவ. ஒரு வாரம் விரதம் இருந்து நாங்க இதுக்காக எல்லாரும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கோம். ஐயோ மாமா, எதுக்கு இதெல்லாம்? அத்தைக்கு வர உடம்பு சரியில்லை. நீங்க எதுக்கு இங்க இருந்துகிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்கலாமே. பரவாயில்ல பவி, அதான் நந்து அங்க இருக்கான்ல. ஆமாமா, தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க இங்கேதான் இருப்போம். பேசிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். நீ போமா பவி. பவித்ரா பவித்ரா பவித்ரா, இந்த வழக்கோட விசாரணை எல்லாமே போன இயரிங்லே முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப தீர்ப்பு சொல்றது மட்டும்தான் பாக்கி. இதை தாண்டி குற்றம் சாட்டப்பட்ட பவித்ரா தரப்புல இருந்து வேற ஏதாவது எவிடன்ஸ் சப்மிட் பண்றீங்களா? இல்லை யுவர் ஆனர். அரசு தரப்பு வக்கீல் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் இல்லை யுவர் ஆனர். எங்க சைடுல எல்லா சாட்சியும் ஆல்ரெடி கோர்ட்ல சொல்லியாச்சு. இப்படி ஒரு கொலை செஞ்சதுக்காக குற்றம் சாட்டப்பட்ட இந்த பவித்ராவுக்கு அதிகபட்ச தண்டனையை இந்த கோர்ட் தர வேண்டும். அது மட்டும்தான் எங்களுடைய சார்பில் கேட்கப்படுது யுவர் ஆனர். என்னாச்சு அர்ஜுனுக்கு? எப்படியாவது ஜேபிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லிருந்தோம், இன்னும் வரல. பாத்தியா, இன்னும் மாம்ஸ் அவளை காப்பாத்த வரலன்னு எப்படி பாக்குறான்னு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாம்ஸ் இங்க வர போறதில்ல. இவ ரிலீஸ் ஆக போறதும் இல்ல. ஜேபி என்கிற ஜெயபிரகாஷை கொலை செய்த வழக்கில் பவித்ராவுக்கு எதிராக அனைத்து சாட்சியங்களும் வலுவாக உள்ள நிலையில் குற்றம் சுமத்தப்பட்டு உள்ள பவித்ராவுக்கு இந்த கோர்ட் ஒரு நிமிஷம் யுவர் ஆனர்.
யுவர் ஆனர், இவங்க தான் ஜேபியோட அப்பா அம்மா. இவங்க 2 பேரும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தீர்ப்பு சொல்ல போற இந்த நேரத்துல இப்படி 2 பேரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறத இந்த கோர்ட் அலோவ் பண்ணக்கூடாது யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நீங்க ஏன் சார் இவ்வளவு பயப்படுறீங்க? ஒருவேளை அவங்க சொல்ல போற விஷயம் இந்த தீர்ப்பையே கூட மாத்தி வைக்கலாம்ல? யுவர் ஆனர், எல்லா சாட்சியும் பவித்ராக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா இப்போதான் நீங்க சொன்னீங்க. அந்த சாட்சி நிஜமானதான்னு தெரிஞ்சுக்க இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால இவங்களோட வாக்குமூலத்தை கேட்க இந்த கோர்ட் அனுமதி கொடுக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்படின்னா குற்றவாளி கூண்டுல நிக்க சொல்லுங்க. மேடம், எங்க பையன் ஜேபிய பவித்ரா கொன்னுட்டான்னு நாங்க தான் இதே கோர்ட்ல அன்னைக்கு சொன்னோம். ஆனா அது கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. எங்க பையன் உயிரோட தான் இருந்தான். அவன் செத்துட்டதா போய் சொல்லி டிஎன்ஏ ரிசல்ட்டையும் மாத்தி நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பை உணர்ந்துதான் நாங்க இப்ப உண்மையை சொல்ல வந்திருக்கோம். அப்படின்னா உங்க பையன் ஜேபி சாகவே இல்லையா? காலையில வரைக்கும் உயிரோட தாம்மா இருந்தான். ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல. பவித்ராவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு காயத்ரி நினைச்சாங்க. அதுக்காக தான் எங்க பையன் ஜேபிய வச்சு அவன் செத்துட்டான்னு சொல்லி பவித்ரா மேல கொலைப்பழிய விழ வச்சாங்க. நாங்களும் பணம் கிடைக்குதுன்றதுக்காக அவங்க சொல்றதை கேட்டு கோர்ட்ல போய் சொன்னோம். ஆனா அர்ஜுன் தம்பி எங்களை பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சு. நாங்களே எங்க மனசை மாத்திக்கிட்டோம். எங்க பையனையும் கோர்ட்ல வந்து சரண்டராக சொல்லி அவனை சென்னைக்கு வர வச்சோம். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட காயத்ரி எங்களை கடத்தி வச்சு எங்க மூலமாவே எங்க பையனை பிடிச்சிட்டாங்களே. பிடிச்சது மட்டும் இல்லாம எங்க கண்ணு முன்னாடியே அவனை சுட்டு கொண்டுட்டாங்கம்மா. மேடம் 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 வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம். வேண்டாம், கண்ணை கீழே போடுங்க. வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். சொன்னா கேளு, வேண்டாம். என்னப்பா ஆச்சு? என் பையன் உயிரோட தானப்பா இருக்கான். தூக்கிட்டுப்பா உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். இல்லம்மா, ஜேபி இறந்துட்டான். சரி பரவாயில்ல, வாங்க ஜேபி ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. வேணாம் தம்பி,
இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் போனாலும் என் புள்ள பழக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்பா. விட்டுருப்பா. அவன் இன்னைக்கு செத்து கிடக்குறான்னா அதுக்கு காரணம் அந்த காயத்ரி தான். அவளை சும்மா விடக்கூடாதுப்பா. நீ வா, கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டுக்கா? என்னங்க சொல்றீங்க? அவன் தம்பி, கோர்ட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் நாங்க சொல்றோம். இத செத்து கிடக்குற என் பையனுடைய நாங்க வந்து சொல்றோமா? என் பையன் செத்ததா போய் சொல்லி உன் சம்சாரத்தை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க. இப்ப அவன் நிஜமாவே செத்து போயிட்டாப்பா. அதுக்கு காரணமான அந்த காயத்ரி கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும்பா. தண்டனை அனுபவிச்சு ஆகணும்பா. தூக்கடி நம்ம பிள்ளைய கோர்ட்டுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லுவான். இதுதாம்மா நடந்த உண்மை. என் பையனோட சாவுல பவித்ராக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க நிரபராதி. இது எல்லாத்துக்கும் காரணம் காயத்ரி தான். என்னன்னா கடைசியில கேஸ் காயத்ரி சித்தி பக்கம் திரும்புது. அப்படின்னா நம்மளும் மாட்டிக்குவோமாண்ணா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே இருப்போம். காயத்ரின்றவங்க சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சதா சொல்றீங்க. அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல மோசடி பண்ணதும் அவங்க சொல்லி தான் செஞ்சீங்களா? அதையெல்லாம் செஞ்சது அவங்கதாம்மா. மார்ச்சுவரியில எங்க பையன் மாதிரியே வேறொரு பாடியை மாத்தி வச்சது, டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிசல்ட்டை மாத்தினது எல்லாமே அவங்கதாம்மா செஞ்சாங்க. செத்து கிடந்தது என் பையன் தான்னு போய் மட்டும் சொல்ல சொன்னாங்க. அதை மட்டும் தான் நாங்க செஞ்சோம். ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க பையன் இந்த தப்ப செய்ய ஒத்துக்கிட்டான். அதுவே அவன் உயிருக்கு எவன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே அந்த பொய்ய காப்பாத்தி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டோம். இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத பவித்ராவ தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க. என் பையனை சுட்டு கொண்ட அந்த காயத்ரிய நீங்க உடனே ஜெயில்ல போடுங்கம்மா. அப்பதான் செத்து போன என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தாம் பையன் சாகாமலே அவன் இறந்துட்டான்னு போய் சொல்லி கோர்ட்டை ஏமாத்தின இவங்களே இப்ப வந்து வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி இந்த கோர்ட்டால நம்ப முடியும்? பவித்ராவை ஃப்ரேம் பண்றதுக்காக இவங்க பொய் சொன்னதாவே இருக்கட்டும். இப்ப இவங்க சொல்றத மட்டும் எப்படி உண்மைன்னு நம்ப முடியும்? அரசு தரப்பு வக்கீல் கேக்குறதும் நியாயமான கேள்வி தானே. உங்க பையனை காயத்ரி தான் கொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு மேடம். ஜேபியை சுட்டுத்தள்ள துப்பாக்கி ஜேபியோட வீட்டுல தான் இருக்கு. தப்பிச்சு போற வேகத்துல காயத்ரி துப்பாக்கி அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த துப்பாக்கியில இருக்கிற கைரேகையை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே கொலையை யார் செஞ்சாங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடும். யுவர் ஆனர், ஆரம்பத்துல இருந்தே பவித்ராவுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லா ஆதாரங்களையும் என் கட்சிக்காரருக்கு எதிராக ஜோடிச்சு சட்டத்தையே ஏமாத்த பார்த்துருக்காங்க. ஜேபி இறந்து போனதா வேற ஒரு பாடியை தான் அன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றது இந்த டெட் பாடியை பார்க்கும்போது தெளிவா தெரியுது. அதனால எந்த தவறுமே செய்யாத எனது கட்சிக்காரர் பவித்ராவை இந்த கோர்ட் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோட உண்மையான குற்றவாளியான காயத்ரியை கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். போச்சு. அப்ப இந்த தடவையும் பவித்ரா தப்பிச்சிட்டாளா?
ஜேபியின் கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட பவித்ராவின் மீது முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் அனைத்தும் ஜோடிக்கப்பட்டவை என்று ஜேபியின் அப்பா அம்மா வழங்கிய வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வருகிறது. இதனால் இந்த கோர்ட் பவித்ராவை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறது. மேலும் இந்த வழக்கில் குற்றவாளி என கூறப்படும் காயத்ரியையும் அவர் செய்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் ஜேபியை சுட்டுக்கொள்ள அவர் பயன்படுத்திய துப்பாக்கியையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. டிஎன்ஏ பரிசோதனையில் முறைகேடு செய்த அரசு மருத்துவரை கைது செய்வதோடு தற்போது உண்மையை ஒப்புக்கொண்டாலும் பொய்யான வாக்குமூலத்தை வழங்கி ஒரு அப்பாவி பெண்ணிற்கு தண்டனை கிடைக்க வைக்க முயற்சி செய்த குற்றத்திற்காக ஜேபியின் அப்பா அம்மாவிற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கவும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. உங்க பையனோட இறுதி சடங்கு எல்லாம் முடிகிற வரைக்கும் உங்களோட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன். சரியா? மேலும் பவித்ராவோட கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ண ஆர்டர் போடுறேன். வேற ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சு இந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான குற்றவாளியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த கேஸோட அடுத்த ஹியரிங்கை வர 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். The court is urgent. இவ ரிலீஸ் ஆனதே என்னால தாங்கிக்க முடியல. இதெல்லாம் பார்த்து எனக்கு பத்துக்கிட்டு வருது. உனக்கு மட்டுமாடி, எங்களுக்கும் அப்படிதானே இருக்கு. இவன் மட்டும் அப்படி எந்த நேரத்துல பிறந்து தொலைச்சாலும் தெரியல. எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறா. அவளா ஒன்னும் ஆகல ஜோதி. நான் தான் ஒருத்தனை பெத்து வச்சிருக்கனே. அவன் தான் இவளை ஒவ்வொரு தடவையும் காப்பாத்துறது. நான் சொன்னேன்ல இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன்னு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு பாத்தியா? எனக்கு அது நல்லாவே தெரியும் அர்ஜுன். எந்த பிரச்சனையும் இல்ல. இதை விட இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நீ என்னை கண்டிப்பா காப்பாத்திருவ. கட்டின புருஷன் கூட இருக்கிறப்ப ஒரு பொண்ணு எந்த கஷ்டத்தையும் கண்டு கண் கலங்கிட மாட்டான். அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் கலங்கிடுவேனா என்ன? என்னோட பெரிய சந்தோஷமே என்னன்னு தெரியுமா? நமக்காக வேண்டுதல் செய்ய போன பாட்டிக்கு இது எதுவுமே தெரியாததுதான். அவங்க கவனத்துக்கு இதெல்லாம் போறதுக்கு முன்னாடியே நீ என்ன வெளியே கொண்டு வந்துட்ட. அதுக்கு நான் கோடி முறை நன்றி சொன்னாலும் பத்தாது அர்ஜுன். ஏய், என்ன நீ உதவி செஞ்சிருந்தாதான் நன்றி. நான் இப்ப செஞ்சிருக்கிறது கடமை. அதுக்கு எந்த நன்றியும் தேவையில்ல பவி. உன் முகத்துல இருக்கிற சிரிப்பே எனக்கு போதும். அம்மா, இவ இப்படி சிரிச்சு சந்தோஷப்படுறது பார்க்கவாமா கோர்ட் வரைக்கும் வந்தோம். இதுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம். இங்க பாருங்க, நம்ம இங்கேயே கடுகடுன்னு நின்னுட்டு இருந்தா அர்ஜுனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். வந்து நார்மலா பேசுங்க வாங்க. என்ன சித்தி, நீங்க கோவிலுக்கு போய் வேண்டினது எவ்வளவு சீக்கிரத்துல பழிச்சிருச்சு பாத்தீங்களா? பின்ன எப்படியாவது பவி இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துடணும்னு மனசு உருகி வேண்டணும்ல. அந்த வேண்டுதெல்லாம் கடவுளுக்கு கேட்காமையே போயிடும். எப்படியோ பவித்ரா, உனக்கு தண்டனை கொடுத்திருந்தா அது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானமா போயிருக்கும். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. ஆமா, பவி தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கிடைச்சிருக்கும். எதுவும் செய்யாதவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? இருந்தாலும் நீ பவிக்காக எடுத்த ரிஸ்க் தான் மாம்ஸ். அவளை காப்பாத்திருக்க. உனக்கு தான் நாங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும்.
சரி, அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சரிதா அத்தைக்கு ஃபோன் பண்ணி என்ன விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் ரிலீஸ் ஆனது தெரிஞ்சாலே அத்தைக்கு வந்திருக்க ஹார்ட் ப்ராப்ளம்லாம் தன்னால சரியாயிடும். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும். என்ன மாமா? ஒன்றும் இல்லை அர்ஜுன், அது கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு தான் சொன்னேன்.